எங்க பார்த்தாலும் எபிஸ்டைன் ஃபைல்ஸ் என்ன? எபிஸ்டைன் ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு? அதோட காரணம் என்ன? வெளிய வந்தது என்ன? இப்போ கோல்ட் பிரைஸ பத்தி பேசிட்டு இருந்த ஊர் மக்கள், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டே கலக்கிட்டு இருந்தது. அப்படியே எல்லாருமே இன்கேஸ் சாதாரண கிராமத்துல இருந்து ஒரு பெரிய டவுன் வரைக்கும் எல்லாருமே பேசப்பட்டது எபிஸ்டைன் ஃபைல்ஸ். எந்த நியூஸ் பேப்பர் தொறந்தாலும் சரி, எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்காவாவது இத பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா, இதுல என்ன உண்மை அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்தது எல்லா நியூஸ் பேப்பர்ல வர்றது, நியூஸ்ல வந்தது எல்லாமே உண்மையா? உண்மையாவே ஜெஃப்ரி எபிஸ்டன் நல்லவனா? கெட்டவனா? நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த நரேந்திர மோடி நல்லவரா? கெட்டவரா? அவருக்கும் மேல இருக்கிற இன்டர்நேஷனல் அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் நல்லவரா? கெட்டவரா? ஏங்க போற போக்குல பொங்குன்னு ஒரு அடி வாங்கின ஸ்டீவன் ஹாக்கின்ஸ், அந்த மனுஷன் என்னங்க பண்ணாரு? நல்லவரா? கெட்டவரா? எல்லாத்துக்குமே ஃபைனலா ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அத பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் புடிச்சிருந்தா பண்ணுங்க. எல்லாருக்கும் போய் சேரட்டும். ஸோ இவன் தான் ஜெஃப்ரி எபிஸ்டன். நம்மள மாரி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து எப்படி மேல போறது அப்படின்னு ஒரு பிசினஸோ நெறைய ட்ரை பண்ணி தோத்து, அதில என்ன கடைசியா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியாம, அவன் கையில எடுத்த ஒரே ஒரு ஆயுதம் பெண்கள். சாதாரண ஒரு ரூம்ல ஒரு சின்ன வீட்டில ஆரம்பிச்சு, இப்போ ஒரு பெரிய ஐலேண்ட் வாங்கி, பெண்கள மட்டுமே பயன்படுத்தி இவ்ளோ சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னா, அவன் என்ன பண்ணான்? ஸ்டார்ட்டிங்ல எல்லா பிசினஸுமே தோத்து போன இந்த மனுஷன், கடைசில நமக்கு வந்து இனி எதுல தான் பண்றது? நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு மில்லியன் ஆகணும். அது சாதாரண எல்லாருக்குமே நமக்கு இருக்கிற ஒரு எண்ணம் தான். ஆனா, இவன் எடுத்தது ஒரு தவறான டிசிஷன எடுத்து, சாதாரண ஒரு மால்ல சின்ன சின்ன ஏரியால சுத்திட்டு இருக்கிற பெண்கள் எல்லார்கிட்டயுமே போயி, நான் வந்து இவ்வளோ பணம் தரேன். எனக்கு வந்து நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இத டைரக்ட் அப்ரோச்சாவே இத தான் நீங்க பண்ணணும். எனக்காக நீங்க இந்த சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் இப்போ நமக்கு சினிமால இருக்குன்னு அவ்ளோ பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அத டைரக்ட்டாவே போய் 90ஸ், 80ஸ்ல பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு இந்த மனுஷன் என்ன பண்றான்னா, ஒரு ஐலேண்ட வாங்கி விடுறான். இதுல சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே என்ன பண்றான்னா, பெரிய நெட்வொர்க் ஆகுது. பெரிய நெட்வொர்க் ஆகும்போது அதுல இன்டர்நேஷனலா என்னென்னலாம் கைக்கூலிஸ்லாம் கிடைப்பாங்களோ, அவங்கள ஆசைய தூண்டி, பெண்களுக்கு காச குடுத்து, இவங்களுக்கு ஆசைய தூண்டி, இன்டர்நேஷனல் மாமாவா தான் ஜெஃப்ரி ஏபிஸ்டன் செயல்படுறார். எப்படி ஒரு மனுஷன் சின்ன லோக்கல்ல ஆரம்பிச்சு, இத மட்டுமே வச்சு இது பண்ணாருன்னா, அவர யூஸ் பண்ண பெண்கள் எல்லாருக்குமே சிறிய வயது. வெறும் 8 வயசு, 10 வயசுல இருந்தே ஆரம்பிச்சு, இவங்ககிட்ட நான் எவ்வளோ வயசுல உங்களுக்கு வேணும்? அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள மட்டுமே வச்சு செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் தான் எபிஸ்டேன். நம்ம சாதாரணமா நம்ம ஊருக்குள்ள பண்ணா தானே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, கடலுக்குள்ள அதாவது தண்ணீல ஒரு நிலத்துல ஐலேண்ட் வாங்கி இவன் பண்ணதுலாம் இந்த ஒரு விஷயம். ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பமா எப்படின்னா, நார்மல் பீப்பிள்ஸ் அதாவது கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னா, அவங்க போயிட்டு வர்றவங்கலாம் இருந்த இடம். பெரிய மில்லியனர்ஸ் அதாவது அரசியல்வாதியிலருந்து, நடிகர்கள்லருந்து நெறைய பேர் இதுல வந்து இன்வால்வ்மென்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட பேஜஸ் மட்டும் மில்லியன் பேஜஸ் ஆயிருக்கு. அது எல்லாமே கிட்டத்தட்ட லாக்ஸ் அதாவது சேட்டு, காலு, நாங்க பேசின இமெயில்ஸு அதெல்லாம் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இப்ப நம்ம பேசுற எல்லாமே சேட் எங்கேயோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ப்ரூவன் ஆகுது. ஏதாச்சும் தப்பு பண்றீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ். ஸோ இங்க எல்லாமே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு ப்ரூவன் ஆகும்போது, எபிஸ்டின் அப்படிங்கிறவன் ஒரு டைம் யார வச்சு சம்பாதிக்கிறானோ, அவங்களாலேயே வீழ்த்தப்படுறான். ஏன்னா, அந்த பெண்கள் உள்ள எதனால அழைச்சுப்படப்பட்டாங்களோ, அத விட ரொம்ப சிரமத்தையும், கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, உள்ள இருந்து வெளியே வந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க. எங்கள எத சொல்லி கூட்டிட்டு போனாங்களோ, அதையும் தாண்டி எங்கள வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இத வந்து நாங்க வெளிய கொண்டு வரோம். இது மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி, அவங்களோட ஓன் டெசிஷன்ல வெளிய வந்தது தான் ஜெஃப்ரி எபிஸ்டனோட ஃபைல் கேஸ் ஆரம்பம் ஆயிருக்கு. எப்படியோ இவ்ளோ பெரிய ஆள் மாட்டும்போது, அது எப்படியும் வெளிய ஒரு சாதாரண அங்க உள்ள போயிட்டு வெளிய வந்த பெண்களுக்கும், ஒரு எவ்வளவோ மில்லியன் நெட்வொர்க்ஸ் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆளுக்கும் இங்க ஒரு போட்டி நடந்தா எப்படி இருக்கும்? ஆனா, இங்க அதையுமே தாண்டி அந்த பெண்கள் எல்லாருமே ஆதாரத்தோட நிரூபிக்கும்போது, கவர்மெண்ட் அப்படியே திரும்புது. இன்னுமே நம்ம இத சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, மக்களுக்கு கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்காதுன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்குறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்னாலும், ரொம்ப பெரிய ஒரு தண்டனை குடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, காலையிலேருந்து நீங்க ஈவினிங் வரைக்கும் நீங்க எங்க வேணா போய்க்கலாம். தங்கறக்கு மட்டும் இங்க வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயில கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டல் ரூம் மாரி உங்களுக்கு எல்லா வசதியும் குடுத்துர்றோம். காலையில போய் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு வாங்க. ஈவினிங் இல்ல நைட் இங்க தூங்குறதுக்கு மட்டும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி, இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய தண்டனை குடுத்துருக்காங்க ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கு யுஎஸ் கவர்மெண்ட். இத எப்படி இது சாத்தியமாகும்? இது தண்டனையாடா? அப்படின்னு கேட்டா, தூங்குறதுக்கு மட்டும் வந்துட்டு நீங்க தூங்கிட்டு போறதுக்கு நீ எங்க வேணா தூங்கிரு. இது ஒரு தண்டனையா? அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பெருசா வெடிச்சு, அதுக்கப்புறம் இதாகி
கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எல்லாருமே ஒரு ப்ரெஷர். ஏன்னா, இவ்வளோ பெரிய நெட்வொர்க் உள்ள ஆள எப்படி நம்ம இது பண்றது? பகச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்தாலும், இன்னொரு பயம் என்னன்னா, அங்க கவர்மெண்ட்ல இருந்த நெறைய பேரோட கை விலங்கு இவன் கையில இருந்திருக்கு. இப்போ நான் மாட்டணும்னா, இவங்க எல்லாரும் மாட்டணும்ல அப்படிங்கிறது தான் அங்க ஒரு பெரிய பயம். இப்ப கை காட்டி விட்டா இங்க நெறைய பேர் மாட்டுவாங்க. அதனால அவனுக்கு தேவையான வசதிகள செஞ்சு குடுத்துட்டே இருந்திருக்காங்க. பட் ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க ஜெயில்ல. யுஎஸ் ஜெயில்ல இன்கேஸ் 2 விதமா நம்ம யோசிக்கலாம். அந்த போலீஸ் ஆஃபீசர்ஸா, இல்ல அங்க இருந்த ஆஃபீசர்ஸ்ல என்ன அங்க ஹெட்டா இருந்தவங்களுக்கா, இத உண்மை நேர்மைய வாங்கி தரணும் அப்படின்னு நம்ம இந்த சினிமால பார்த்த மாரி, இது எல்லாமே பிம்பம் தான். நம்மளோட கற்பனை தான். பட் இருக்கலாம்ல. அந்த மாரி ஏதோ ஒரு நல்ல போலீஸ், நல்ல உள்ளங்கள், நல்ல ஹெட்ஸ் ஏதாவது அவங்கள வந்து கொன்னாங்களா என்னன்னு தெரியாது. எப்படின்னா, அன்னைக்கு மட்டும் கேமரா எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டன் இறந்து போகிறார். அன்னைக்கு வந்து ஃபுல்லா அன்னைக்கு எல்லா போலீஸுமே தூங்கிட்டாங்களாமா. எல்லா கேமராஸும் ஆஃப் ஆயிருக்கு. அடுத்து கவர்மெண்ட் கிட்ட எல்லாருமே வந்த பதில் என்னன்னா, இது எப்படி சாத்தியம்? கேமராவும் இல்ல. எல்லா போலீஸும் எப்படி ஒரு நாள்ல அன்னைக்கு தூங்க முடியும்? எல்லாருமே அந்த செல்லுக்குள்ள போய் பார்க்கும்போது, ஜெஃப்ரி எப்ஸ்டன் தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறார். அதாவது தூக்கு மாட்டி இறந்திருக்கிறார். ஒரு பக்கம் இது வந்து பார்க்க நெறைய பேருக்கு இவன் தப்பு செஞ்சவன் தானே, இவன் தற்கொலை பண்ணிட்டு சாவட்டும், இல்ல கொலையே பண்ணியிருக்கட்டும் அப்படின்னு ஆதரிச்சாலும், இன்னுமே அவர் கொலையில மர்மம் நெறையாவே இருக்கு. இப்போ நம்ம கேட்குற இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு, நம்ம இத பார்க்குறப்பவும் இது எப்படி ஒரு மரணம் நிகழ்ந்துச்சுன்னு நமக்கு ஒரு மர்மக்குறி வருது இல்லையா? இதே தான் அங்கேயும் வந்திருக்கு. இன்கேஸ் நம்ம யோசிச்சது போலீஸ் நல்லவங்களா, அப்படி இருந்து ஏதோ பண்ணிட்டாங்களா அப்படி. இன்னொன்னு இவன் சாகாம இருந்து நம்மள கை காட்டி விட்டுட்டான்னா, அதாவது எப்படி கை காட்டி விட்டுட்டான்னா இங்க பெரிய பிரச்சனை உண்டாகும். என் வேலைக்கு கொலையாயிரும். எனக்கு நான் அடுத்து அவன் இருக்க வேண்டிய ஜெயிலுக்கு நான் போயிற மாரி ஆயிடும்னு சொல்லி, அவங்க யாராவது கூட்டு சதி பண்ணாங்களான்னு, இந்த 2மே இன்னுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா யுஎஸ்ல கோடிக்கணக்கான மக்கள் மனசுல இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு. இது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னுமே குடுக்கல. பட் இன்னுமே அவரோட மரணம் இஸ் ஜஸ்ட் அ சூசைட் அப்படிதான் இருக்கு. ஓகே. அதான் இந்த மனுஷன் எவ்வளோ தப்பு பண்ணான், செத்துட்டான்ல. இப்ப எதுக்கு பேசப்படுறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மோடி பேரு இந்தியால ரொம்ப பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் உண்மையா? யுஎஸ்ல டொனால்ட் ட்ரம்ப போட்டு கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உண்மையா? என்ன கதைன்னு பார்த்தா, அந்த மனுஷன் ஜெஃப்ரி எப்ஸ்டன் இதெல்லாம் நடக்கும் முன்னாடியே நமக்கு நம்ம பேர் மட்டும் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணானா என்னன்னு தெரியல. வந்தவங்க, போனவங்க எல்லாரோட லாக் ஹிஸ்டரியுமே அங்க இருக்கு. இவங்க இங்க வந்தாங்க. இவங்க இத பண்ணாங்க. இத இத பேசினாங்க. இவங்க இந்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒரு மெயிலாவோ, அவங்க வந்த டைம் முதற்கொண்டு, அந்த டைம் செகண்ட் வரை முதற்கொண்டு, அவங்க எல்லாமே அவங்க ஒரு டாக்குமெண்ட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஸோ இந்த டாக்குமெண்ட் வெளிய வரணுங்கிறது யுஎஸ் கவர்மெண்ட்டால ஒத்திவைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்த டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் நான் வந்து அரசியலுக்கு வந்தா, இத நான் வெளியிடுறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி குடுத்துருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப்பும் ஆட்சிக்கு வராரு. இவ்வளோ வருஷம் கழிச்சு எல்லாருமே இத பத்தி கேட்கும்போது, கண்டிப்பா இத நம்ம வெளிய விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வெளிய வருது. ஆனா, எப்படி வருதுன்னா, சில பேரோட பேர வந்து காணோம். சில பேர வந்து மறைக்கப்பட்டிருக்கு. சில பேரோட பேர் வந்து ஆட்சியில இருக்கிறவங்க பேரே நெறைய பேர் வந்திருக்கு. பட் ஆனா சில பேர் பிளாக் ஆயிருக்கு. அதாவது பிளாக்கட் பண்ணியிருக்காங்க. சில பேர காட்டக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டே மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நெறைய மக்கள் வந்து கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இழந்து போயிருவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா, மக்கள் மீதே நம்பிக்கை கம்மியாயிரும்னு சொல்லி நெறைய பேரோட பேர கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஃபோட்டோஸ் நெறைய பேர், அதாவது யார் யாரெல்லாம் நம்மள போய் மாட்டி விட்டாங்களோ, அவங்களோட பேரு, ஃபோட்டோஸ் எல்லாம் தெளிவா இருக்கும். சில பேரோடது பிளர்ரா இருக்கும். சில பேருத மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் தன்னோட பேரே அங்க இதுல இருந்தாலும், அத ரிலீஸ் பண்ணி, அத இப்ப பப்ளிஷ் பண்ணி இங்க எல்லாருமே பேசும் பொருளா இருந்தாலும், ட்ரம்ப் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் பணக்காரனா இருந்தப்பவும் சரி, ஜெஃப்ரி எப்ஸ்டைன் பணக்காரனா இருந்தப்பவும் சரி, எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இதுக்கு என்னப்பா நான் கூட சுத்துன பாவத்துக்கு இப்ப நானும் தண்டனை அனுபவிக்கணுமா? இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். இது 100க்கு 100 உண்மதானே அப்படிங்கிற மாரியும் சில பக்கம் இருந்தாலும், ஆதாரத்துடன் வெளிய வந்திருக்கு. சில ஃபோட்டோஸ்ல வந்து அவங்க சில பெண்களுடன் இருக்கிறதும், சில குழந்தைகளோட இருக்கிறதும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாலும், சிலது வந்து ரொம்பவே பிம்பமா கிட்டத்தட்ட அவரோட பொண்ணு கூட இருக்கிறதையே தப்பான பார்வைக்கு இந்த இன்டர்நெட் இன்னைக்கு வந்து நெறையா இவங்க இந்த பெண்ண தான் இவங்க இது பண்ணாங்க, இந்த குழந்தைய தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நெறையா வல்கரா வந்து நம்ம நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல எது உண்மை அப்படிங்கிறது இன்னுமே இன்னுமே ஒரு எல்லாமே இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் பேசப்படுற தகவல் தானே தவிர, எது உண்மையா நடந்திருக்குன்னா
பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்க உண்மை. ஆனா, இதில யார் யார் இன்னுமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே தெள்ள தெளிவா நமக்கு இதுவாகல. பேஜஸ்ல இருந்த முக்கிய புள்ளிகள் எல்லாரையுமே புடிச்சு டம்மு டும்மு, டம்மு டும்முன்னு அடிச்சாலும், கிட்டத்தட்ட அங்க போனவங்க எல்லாருமே இத தான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளே யோசிக்கிற மாரி, எல்லா மக்களும் யோசிக்கிறது தான் தவறு. இன்னுமே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது கிட்டத்தட்ட அவங்க வந்தாங்க, போனாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாலும், இதில சில நெறைய கோட் வேர்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அ நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து ஒரு கோட் வேர்ட்ஸ் அதாவது இவன் சொட்ட தல, அவன் மொட்டை தல, இந்த மொட்டை தல வந்தான்டா, சொட்ட தல வந்தான்டான்னு சொல்லி சொல்ற மாரி, கிட்டத்தட்ட மில்லியனர்ஸா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கங்கிறத கிட்டத்தட்ட அப்படியே வச்சு சொல்லியிருக்காங்க. சில சேட்லலாம் இது இவங்க பேரா, அவங்க பேரான்னு தெரியாம, இந்த கோட் வேர்ட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணனால, இவங்க அவங்களா இருக்குமோ, இவங்க இவங்களா இருக்குமோன்னு சொல்லி அப்படி ஒரு சேட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, நம்மளே நமக்கு நாமே அப்படியே ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில பெரிய புள்ளிகளா கருதப்படுற யுஎஸ் பிரசிடென்ட்ல இருந்து ட்ரம்ப்பு, எலான் மஸ்க்கு, அ ஸ்டீவ் ஹாக்கின்ஸ், நரேந்திர மோடி, அனில் அம்பானி இவங்க எல்லார் பேருமே இங்க ஏன் வந்திருக்கு அப்படின்னா, எல்லாரோட பேருமே அதாவது வந்திருக்காங்க. இல்ல அப்படின்னா, இவங்கள வச்சு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றது? இப்போ ட்ரம்ப்பும் அ ஜெஃப்ரி எப்ஸ்டனுமே பேசுறாங்க. நான் வந்து மோடிய கூட்டிட்டு வர பார்க்குறேன். அதாவது இதெல்லாம் நம்ம இந்த நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்தாலுமே கூட, அவங்க அந்த இடத்துல இவங்களோட பேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த இதில நமக்கு எபிஸ்டன் ஃபைல்ஸ்ல தெரிய வருது. ஆனா, இவர் இத செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ரூஃப்மே இல்ல. அதாவது ட்ரம்ப் ஆகட்டும், நரேந்திர மோடி ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல பேசும் பொருளா இருந்திருக்கார்களே தவிர, அங்க போனாங்க, இத செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் ப்ரூஃப் வெளிய வரல. நம்ம ஊர்ல தான் சிம்பிளா இது அப்படின்னு சொன்னாலே, "ஓ! இதுவா?" அப்படின்னு சொல்ற ஊராச்சே. இது நம்ம ஊருன்னு இல்ல. அந்த ஊர்ல இன்னுமே பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, டோட்டல் பாலிட்டிஷியன்ஸ்ல இருந்து, சினிமா ஆக்டர்ஸ்லருந்து, நார்மல் பீப்பிள்ஸ் வரைக்குமே அதில வந்து அடி வாங்குறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அதில வந்து இன்வால்வ்மென்ட் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு என்ன சொல்றது? இப்போ தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா, அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ், இன்ஃப்ளூயன்சர்லருந்து டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் இந்த மாரி நெறைய ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்கலாம் மாட்றாங்க. நம்ம நாட்டுல, நம்ம உலகத்திலேயே வச்சுக்கலாமே, ஒருத்தன் செஞ்சா அதில எதிர்க்க இருக்கிறவன் கண்டிப்பா கேள்வி கேட்பான். ஆனா, இதில என்ன நடந்திருக்குன்னா, அவன் பேர் வந்தாலே இத பண்ணியிருப்பான். என்ன பண்ணீங்க? கேள்வி கேட்கிறது அதிகமாயிருச்சு. இப்போ மோடி பேர் எதனால வெளிய வந்துச்சுன்னா, எதிர்க்கட்சி "நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப எங்களுக்கு சொல்லுங்க. உங்க பேர் இதுல வந்திருக்கு. நீங்க இத கேளுங்க. நாங்க இத கேட்கிறோம்." அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஆதங்கத்தையும், ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சு இது பண்றாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னா அவர்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனா இங்க கோவப்பட்டு நம்மை வெளிப்படுத்துறதுன்னா இவர்கள் இப்படி. இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவங்கள இப்போ உங்களுக்கு அது பிடிக்குதோ, பிடிக்கலையோ ஒரு வதந்திய பரப்ப வேண்டாம். அதுதான் முதல் வேண்டுகோள். நான் இவர மட்டும் சொல்லல. அனில் அம்பானி பேர் வந்திருக்கு. அவங்க இப்படி நாங்க குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பணக்காரங்கள்ல இவங்க எல்லாருமே. அப்போ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இப்போ இறந்து போனவர்களை முதற்கொண்டு வதந்திகளை நாம் பரப்ப வேண்டாம். செத்து போனவன அப்படியே விடுங்க. திரும்பி சாவடிக்கக் கூடாது. இன்னுமே என்ன தெளிவா நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வராதப்போ, நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோம்னா, அதுக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த பெண்களுக்கு கிடைக்கும். அந்த பெண்கள யூஸ் பண்ணவன் இப்போ கொல்லப்பட்டானோ, தற்கொலை பண்ணப்பட்டானோ, அவன் இறந்துட்டான். அவனுக்கு ஒரு கரெக்ட்டான மரணம் கிடைச்சதான்னா இல்ல. அதுவே ஒரு பெரிய நீதி தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்து நான் இப்படி தப்பு செஞ்சாலும் நான் சந்தோஷமா இருந்துருவேன்னு நினைச்சவன் இப்போ உயிரோட இல்ல. ஆனா, அதில சம்மந்தப்பட்டவங்களுக்கும் தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும் தான். ஆனா, வெறும் வதந்திய மட்டுமே வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆதாரத்துடன் இவங்க இவங்க இதுல இருக்காங்க. அப்படி அவங்க மாட்டுனா கண்டிப்பா மக்களே கல்ல கொண்டு அவன கொல்ல வைப்பாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. கிட்டத்தட்ட சொல்லப்போனா யுஎஸ்க்குள்ள ஒரு கேஸ் அதாவது எபிஸ்டன் ஃபைல்ஸ். நாடு முழுக்க பரவி உலகம் மொத்தமும் அதாவது கிட்டத்தட்ட எத்தன கண்ட்ரிஸ் எத்தன நாடு இத பத்தி பேசணுமோ, டோட்டல் ஹெட்லைன்ஸும், டைம்லைன்ஸும் இத பத்தி இது இது இப்ப நடந்துச்சு. இதெல்லாம் இப்படி கிளறுங்க, இப்படி கிளறுங்க. டோட்டலா உலகத்த வந்து உங்க கண்ணு முன்னாடி இது மட்டும் தான் இருக்கணும். உங்க வேலையெல்லாம் அடுத்து. இது மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு மீடியா நம்ம பண்றத கொஞ்சம் யோசிச்சு, நமக்கு காலம் பதில் சொல்லும். அதோட பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட நீதிய நம்ம தேடணும். ஒரு பேர் அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்றது? உங்க ஃப்ரெண்டு சரக்கு அடிக்கிறாங்க, இல்ல தப்பு பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு இது பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க வந்து அவங்க சொல்லி கேட்கல. ஆனா நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா, அவன் பண்ற தப்புக்கு நீங்களுமே அதுக்கு வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா, அது எப்படி? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணுவான். ஆனா அவன் உங்களுக்கு குளோஸ் ஃப்ரெண்டா தான் இருப்பான்.
அதுக்காக அவன் வந்து இப்போ உள்ள போறான், ஜெயிலுக்குள்ள போறான், இல்ல ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்களுமே அந்த தப்ப நீங்க அனுபவிக்கணும். நீங்க அந்த தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா, அது சரியா இருக்குமா? இங்க நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இல்ல. நான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு, மோடிக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு 5 பைசா பிரயோஜனமே கிடையாது. கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சொசைட்டி அண்ட் வதந்திகள் பரப்பாத ஒரு சொசைட்டி. அடுத்தவனுக்கு காசு மேக் பண்றோம் அப்படின்னு சொல்லி, தப்பு செய்யாதவர்களை திட்டக்கூடாது. தப்பு செஞ்சவங்கள ஆதாரம் இல்லாமல் திட்டக்கூடாது. அதான் எனக்கு தெரியுமே ப்ரோ. இதெல்லாம் இந்த நியூஸ்ல நான் இந்த ஆதாரத்த பார்த்தேன். இந்த யூடியூப் சேனல்ல இத பார்த்தேன். இந்த மீம்ல அத பார்த்தேன் அப்டின்னா, அது உண்மையான்னு ஒரு செகண்ட் யோசிங்க. ஏஐ வந்த காலத்துல இன்னுமே டொனால்ட் ட்ரம்ப் வந்து அடிச்சுட்டுருக்காய்ங்க. தப்பு செஞ்சவன் இறந்து விட்டான். தப்பு செய்தவர்களை தேடிக் கொண்டிருக்கிறது சமூகம். அதை தவிர வதந்திகளை பரப்பி, இவன் அப்படி செய்தான், அப்படி இவன் இப்படி ஓய் அப்படிங்கிறத பரப்பாம கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. பீஸ்ஃபுல்லா இருங்க. இது வந்து நமக்கு தேவையானதா அப்படின்னு கேட்டா, தேவையானது தான். நம்ம நாட்டு மக்களோ, நம் இன மக்களோ அப்படிங்கிறதையும் தாண்டி, பெண்கள் வதைக்கப்பட்டிருக்கிறாங்க, சித்திரவதை படுத்துறாங்க அப்படின்னா, அத நம்ம கேட்கணும். அது எந்த நாடா இருந்தாலும், எங்க இருந்தாலும். சில பேர் இவங்க வந்து காம கொடூரர்கள், இவங்க வந்து இதுக்கெல்லாம் தகுதி இல்ல அப்படின்னு நம்ம பேசுறப்போ, ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு, நம்ம ஒரு பொதுவெளி சமூக ஊடகங்கள்ல நம்ம பதிவிடுற கமெண்ட்ஸோ எல்லாத்தையுமே பார்த்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இப்ப இன்கேஸ் அவங்க வந்து நல்லவங்களா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு வதந்திய பரப்பிட்டு இருக்கீங்க ஒரு பொது இடத்துல அப்படிங்கிறப்போ, அது உங்க மேல தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. சில இடத்துல தெரியாம பேச வேண்டாம். இப்பவுமே நான் இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்மளோட ஓன் கருத்து எப்படி? நம்ம அத வெளிய சொல்லலாம். ஆனா இப்படிதான் நடந்திருக்கு. எனக்கு என்னமோ இப்படி இருக்கும்னு தோணுது. ஆனா அது உண்மையா நமக்கு தெரியல. அப்படி சொல்றதுக்கும், இவனுங்க பண்ணிட்டானாமா, இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது இனிமேலு. இவனெல்லாம் நம்பக்கூடாது. இவன் கையில நாடு இருக்கு பாரு. இப்ப அவன் டொனால்ட் ட்ரம்ப் இவன் எப்படி? இவன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். இனி அடுத்த டைம் பாரு இவன் இறங்கிருவான் அப்படின்னு நம்ம நம்ம அப்படி ஒண்ணும் சொல்ல வேண்டாமே. எபிஸ்டின் ஃபைல்ஸ் இன்னுமே பெரிய பெரிய ஒரு இதுக்கு போகும். அதாவது மில்லியன் பேஜஸ் இருக்குல்ல. அதுல எல்லாரோட பேரும் என்னென்ன பண்ணாங்களோ அது கண்டிப்பா மாட்டும். பப்ளிஷ் ஆயிருச்சு. அதுக்கு ஒரு நீதி கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் பொறுத்து இருந்தோம்னா, நமக்கான பதில் கிடைக்கும். ஆனா, வேலை எல்லாத்தையும் விட்டு போட்டு இத மட்டுமே நம்ம வதந்திகளையும், ஒரு ஊடகங்களை பார்த்து இப்படி நடந்தா அப்படி அப்படின்னு நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்த நண்பர்களாவது கொஞ்சம் மாறி, ஓகே. ரிலாக்ஸா இத கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு நம்மளோட வேலைகள நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட நீதி வரும்போது நம்ம அதோட குரல கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோமே தவிர, நம்மளா வதந்திகளை பரப்ப வேண்டாம். இன்னொன்று, இன்டர்நெட்ல நம்ம டெலீட் பண்ணாலும், அது எங்கேயோ ஒரு இடத்துல சேவ் ஆகுதுங்கிறது இன்னைக்கு இன்ஸ்ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ நீங்க ஒரு தப்பா பேசுறதுக்கு முன்னாடியோ, தப்பா ஃபோன்ல பண்றதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் யோசிங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது, இது வெளிய வந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு தப்ப செய்யாம இருங்க. அதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி நான் தப்பு செஞ்சு தான் மேல வருவேன் அப்படின்னா, குட் பை எபிஸ்டன்.